வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் பார்த்துட்டு இருக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல டேர்ம் 1 கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கான எக்ஸ்பிளனேஷன், புக் பேக் எக்ஸசைஸ், கிராமர் எல்லாமே பார்த்துருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல 6th இங்கிலீஷ் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேர்ம் 2ல இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் தான். டேர்ம் 2ல நம்மளுக்கு 2 யூனிட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க ப்ரோஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ லெசன் நேம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஸ்போர்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், விளையாட்டு. ஸ்டார்ஸ்னா அந்த விளையாட்டு, அது ஒருத்தவங்களை பத்தி நம்ம பார்க்க போறதுல இந்த லெசன்ல கிட்டத்தட்ட ஒரு 3 பேரை பத்தி பார்க்க போறோம். 3 டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட் பர்சனாலிட்டியை தான் பார்க்க போறோம். அதனால தான் நம்மளுக்கு டைட்டில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த லெசன்ல அப்படி யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? சரி, வாங்க யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த லெசனை நம்மளுக்கு 3 செக்ஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 செக்ஷனையும் இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ வெயிட் அ செகண்ட், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. எஸ். சோ செக்ஷன் 1ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இவங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். மித்தாலி துரைராஜ். சரிங்களா? இவங்க யாருன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர், விமன் கிரிக்கெட் பிளேயர். சோ அவங்கள பத்தி தான் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. சோ இந்த லெசன் எப்படின்னா, நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தாங்க பார்க்க போறோம். ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நிறைய கொஸ்டின் இந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால இந்த லெசனை ஈஸியா பார்க்காம விட்டுறாதீங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நான் உங்களுக்கு நடத்தும் போதே சொல்றேன் பாருங்களேன். சோ டைரி அக்கௌண்ட் ஆஃப் ஏ ஸ்கூல் பாய். ஒரு ஸ்கூல் பாய் இவங்களை பத்தி எழுதுன மாதிரி இந்த ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளுமே ஒரு புது பிகினிங். அப்படித்தானே? இன்னைக்கு என்ன, நாளைக்கு எழுந்த உடனே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? என்ன தெரியாது. அதனால அது ஒரு நியூ பிகினிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. There's so much to untold and I had the best day at school today அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எழுதி வச்சிருக்கிற ஒரு ஹிண்டா தான் இதை கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் பத்தி தான் பார்க்க போறோம். அது அந்த பையனுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கிளாஸ்ல அவங்க டீச்சர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டரை பத்தி நான் லெசன் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பையன் என்ன திங்க் பண்றான்னா, ஓகே ஃபேமஸ் கிரிக்கெட்டர்னா கண்டிப்பா நம்மளோட சச்சின் பத்தி எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா விராட் கோலி பத்தி எடுப்பாங்க, இல்லைன்னா இன்னும் நிறைய மேல் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல. சோ அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீச்சர் லெசன் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்றான். ஆனா அவங்க டீச்சர் யாரை பத்தி லெசன் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மித்தாலி துரைராஜ். அவங்க ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர். அது மட்டும் இல்லாம கேப்டன் ஆஃப் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீம் இன் டெஸ்ட் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷனல் ODI. இந்த ODIக்கு அப்ரிவேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒன் டே இன்டர்நேஷனல். சரிங்களா? மித்தாலி துரைராஜ் அவங்கள பத்தின ஒரு லெசன் தான் அன்னைக்கு எனக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னான். அந்த பையன் என்ன சொல்றான்னா, என்னது பெண்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்களா அப்படின்றதையும் நான் இது வரைக்கும் திங்க் பண்ணதே கிடையாது. அன்னைக்கு எங்க டீச்சர் சொல்லும் போதுதான் நான் திங்க் பண்ணி பார்த்தனே. அது மட்டும் இல்லாம என்னுடைய குட்டி தங்கச்சி என் கூட கிரிக்கெட் விளையாடுறதுக்காக நானும் வரேன்னு சொல்லுவா. ஆனா நான் அவகிட்ட என்ன சொல்லுவேன், இதெல்லாம் நீ விளையாடக்கூடாது, போய் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடப்போ, பாய்ஸ் தான் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு எங்க டீச்சர் இவங்களை பத்தி லெசன் நடத்தும் போது எனக்கு ரொம்பவுமே சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த டைரியில எழுதியிருக்கானா. அப்படின்னா அவங்க டீச்சர் டீச் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, மித்தாலி துரைராஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட கேமை எந்த வயசுல விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களுக்கு 10 வயசு. சரிங்களா? அவங்களோட 10வது வயசுல அவங்க கிரிக்கெட்டை விளையாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்தியன் டீமுக்கு எப்போ செலக்ட் ஆனாங்கன்னா, அட் த ஏஜ் ஆஃப் 17. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. எந்த வயசுல செலக்ட் ஆனாங்க, எந்த வயசுல விளையாட ஆரம்பிச்சாங்க அப்படின்றதெல்லாம் பாத்துக்கோங்க. இப்ப மித்தாலி துரைராஜோடைய பர்சனல் ஹிஸ்டரி மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்க எங்க வாழ்றாங்கன்னா ஹைதராபாத்ல வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மதர் டங், தாய்மொழி என்னன்னா தமிழ் அப்படின்னு அந்த பையனுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, I felt very proud that she has been widely recognized and acknowledged. எல்லாருக்கும் தெரியற மாதிரி இப்ப அவங்க ஒரு ஃபேமஸான விமன் கிரிக்கெட்டா மாறி இருக்காங்க. இப்ப இதெல்லாம் நம்ம சினானிம்ஸ்ல பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தான் யாருன்னா, ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் விமென்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் த ஒன்லி
cricketer to surpass the 6,000 run mark in ODI. ODIல கிட்டத்தட்ட 6,000 ரன்களை கடந்த ஒரே பெண்மணி இவங்க தான். அது மட்டும் இல்லாம இவங்க விமன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் ஹையஸ்ட் ஸ்கோரரா இருந்திருக்காங்க. இவங்க வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 7 கான்சிக்யூட்டிவ் 50s. கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஒரு மேட்ச் அடுத்த மேட்ச் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 மேட்சஸ்ல 50 ரன்களை கடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 50 இந்த மேட்ச்ல ஒரு 50 எடுத்துருக்காங்க, அடுத்த மேட்ச்ல ஒரு 55. ஸோ லைக் தட் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஒரு நிக் நேம் என்னன்னு சொல்றாங்கன்னா டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட். இப்ப வந்து மேல் கிரிக்கெட்ல டெண்டுல்கர் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவியா, அந்த மாதிரி ஒரு நிமிஷம் சாரி மேல் கிரிக்கெட்ல டெண்டுல்கர் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விமன் கிரிக்கெட்ல வந்துட்டு ஒரு டெண்டுல்கர் மாதிரி இவங்க விளையாடுறாங்கப்பா அப்படின்ற ஒரு நிக் நேம் வந்துட்டு இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இப்போதைக்கு அவங்க பாத்தீங்கன்னா லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் இந்தியா இன் ஆல் ஃபார்மட்ஸ் இன்க்ளூடிங் டெஸ்ட் ODI. இவங்க தான் இப்போதைக்கு லீடிங் ரன் ஸ்கோரர், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இதை பத்தி மித்தாலி கிட்ட கேட்கும் போது, அதாவது உங்களுக்கு வந்து டெண்டுல்கர், நீங்க வந்து ஒரு விமன் டெண்டுல்கர்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விஷயத்துல பார்க்கும்போது என்னை வந்து நீங்க டெண்டுல்கர் கூட கம்பேர் பண்றது வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே பெருமையான விஷயமா இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு என்னன்னா அவர் அச்சீவ் பண்ணதுல நான் அதுல வந்து பாதி கூட இன்னும் நான் அச்சீவ் பண்ணல நம்மளோட நாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விமன் கிரிக்கெட்டரா இருந்து எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும், அதாவது நான் இவங்கள மாதிரி விளையாடுறேன் அவங்கள மாதிரி விளையாடுறேன் அப்படின்னு இல்லாம நான் வந்து என்ன வந்து நாளைக்கு சொல்லணும், நீ இவ வந்து மித்தாலி துரைராஜ் மாதிரி விளையாடுறாள், ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை வந்து நீங்க மேல் கிரிக்கெட்டர் கூட கம்பேர் பண்றது வந்துட்டு எனக்கு அவ்வளவா பிடிக்கல, அதான் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு விமன் கிரிக்கெட்டர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அது வந்து மித்தாலி துரைராஜ் தான். அவங்க வந்துட்டு அவங்க கிரிக்கெட்டை வந்து யார் கூட பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க ஆரம்ப வயசுலன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பிரதர் கூட தான். அவங்க வந்து எங்கா இருக்கும்போது அவங்க ஃபாதர் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு கிரவுண்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண போவாங்க. அப்ப வந்து இவங்க கிரவுண்டுக்கு வெளியே நின்றுட்டு வர பாலெல்லாம் தூக்கி வந்து போடுவாங்க. அதுல இருந்து தான் அவங்களோட அந்த கிரிக்கெட் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா many of us think cricket is for men. இப்ப அந்த பையனுமே அதான் நினைச்சிருப்பான், கிரிக்கெட் அப்படின்னாலே அது வந்து ஆண்கள் விளையாடுற விளையாட்டு அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு ஏன் பெண்கள் வந்துட்டு கிரவுண்ட்ல விளையாடக்கூடாதா அப்படின்றத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய விளையாட்டை பாராட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இவங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க, பத்மஸ்ரீ அவார்டு. எல்லாரும் என்னென்ன பிளேயர்ஸ் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்கன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான், பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. இவங்க என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன சொல்றான்னா, நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்ப அந்த மித்தாலி ராஜ் பத்தி அவன் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அவங்களுடைய ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அவர் இந்தியன் விமன் கிரிக்கெட் டீம். அவங்களுடைய ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா, மித்தாலி ராஜ் அண்ட் அனதர் விமன் பிளேயர் ஸ்மித்ரி மந்தனா 2 பேரோடையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, hit stylish half centuries and India cruised to a comfortable 9-wicket victory over South Africa in the second women's T20 international on 23 Feb 2018. அதாவது எப்ப நடந்த கதையை இப்ப ரீசெண்ட்னு சொல்றான் பாருங்க, அவன் 2018 நடந்த ஒரு விஷயம். இவங்களும் அதாவது மித்தாலி ராஜும் ஸ்மித்ரி மந்தனாவும் சேர்ந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க. அதன் மூலியமா நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்காவை வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா. மித்தாலி anchored the innings to perfection with an unbeaten 76. மித்தாலி ராஜ் அதுல அவுட் ஆகாம 76 ரன் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. Now that I am inspired by her and by my attitude has changed, I certainly am happy when my little sister follows her passion. இப்ப இவங்களுடைய கதை கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, கிரிக்கெட் தான் பாய்ஸ் தான் விளையாடணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது, கேர்ள்ஸும் விளையாடலாம். ஈவன் என்னோட தங்கச்சி வந்து அவளுடைய பேஷனா கிரிக்கெட் எடுத்துக்கிட்டானா எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டைரியில குறிப்பிட்டிருக்கதான் நம்மளுக்கு லெசன் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதாங்க லெசன். இப்ப டூ யூ நோல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. விமன் கிரிக்கெட் தான் வந்துட்டு மேல் கிரிக்கெட்டுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னு சொல்றாங்க. விமன் வேர்ல்டு கப் வந்து எங்க ஃபர்ஸ்ட் நடந்ததுன்னா இங்கிலாந்துல 1973 நடந்தது. அதுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் மென் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. விமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் மென் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, புக் பேக் பார்த்துடலாங்களா. choose the correct answer. அதாவது எது கரெக்ட் எது தப்பு. a school going girl writes the diary account. தப்பு. ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், பாய் தான் எழுதுறான் அப்படின்றது தானே பார்த்தோம், ஒரு பையன் எழுதுறான்றது தான்.
The boy was so inspired by Mithali that he was happy for his sister to play cricket அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, மித்தாலியோட கதையை கேட்டவுடனே என் தங்கச்சி கூட கிரிக்கெட்டர் ஆனா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அவன் முடிவு எடுக்கிறான். மித்தாலி ராஜ் இஸ் ஹாப்பி டு பி ரெகக்னைஸ்ட் அஸ் டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட். இல்ல, ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும், என்ன டெண்டுல்கர் கூட ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. விமன் ஷுட் நாட் பி கம்பேர்ட் வித் மென் இன் கிரிக்கெட் சேஸ் மித்தாலி. ட்ரூ இல்லையா? நீங்க வந்து எங்களை வந்துட்டு மென் கூட கம்பேர் பண்ணாதீங்க. மித்தாலி ராஜ் வாஸ் நாட் என்கரேஜ் டு பிளே கிரிக்கெட் பை யர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அது வந்துட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறு. சரிங்களா? ஏன்னா அவங்க பிரதர் ஃபாதர் எல்லாரும் கூடயும் தானே அவங்க விளையாடினாங்க. அவங்க இப்ப என்கரேஜ் தான் பண்ணிருக்காங்க. மித்தாலி இஸ் ஒன் ஆஃப் த விமன் பிளேயர் டு ஸ்கோர் 7 கான்சிக்யூட்டிவ் 50s. எத்தனைன்னு கேட்பாங்க. கரெக்ட், ட்ரூ. 7 முறை தொடர்ந்து 50 ரன்களை எடுத்திருக்காங்க. மித்தாலிஸ் மதர் டங் இஸ் தெலுங்கு. ஃபால்ஸ். ஏன்னா அவங்களோட மதர் டங் என்னன்னு சொன்னோம், தமிழ். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சினானிம்ஸ் பாத்துலாமா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ரெகக்னைஸ்ட் அப்படின்னா என்னது? நோன், acknowledged, accepted, privilege, honor, consecutive, one after another, identity, who இல்லனா what a person is or how a person is known, inspiration, here a person one looks up to a role model. ஒரு ரோல் மாடலா நம்ம எடுக்கிறோம் இல்லையா ஒருத்தவங்கள, அதுதான். இப்ப பேஷன் அப்படின்னா என்னது? டிசைர். நான் இப்படி ஆகணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, எனக்கு எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ அதுதான் பேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப செக்ஷன் 2. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கிரிக்கெட் பிளேயர் பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்ப யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கபடி பிளேயரை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீட் த ரிப்போர்ட் ஆன் உஷாராணி அண்ட் ஆன்சர் த क्वेश्चंस ஆஸ்க்டு பிலோ. இது வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? உஷாராணி யாருன்னா ஒரு கபடி சாம்பியன். அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷாண்டி டவுன் ஆஃப் சுபேந்திரபாளையா இன் யஷ்வந்த்பூர் நியர் பெங்களூரு இன் கர்நாடகா. இப்ப நம்மளுக்கு ஷாண்டி டவுன் அப்படின்றதுக்கான மீனிங் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இருங்க ஒரு நிமிஷம். ஷாண்டி டவுன்னா புவர் ஏரியா. ஓகேங்களா? ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு ஏரியா. அந்த ஏரியால இருந்து வந்த ஒரு பெண்மணி தான் இந்த உஷாராணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? கர்நாடகா, பெங்களூர்ல. அவங்க அம்மா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட ட்ரீம் என்னன்னா, நம்ம பொண்ணு எப்படியாவது ஒரு அத்லட்டா ஆக்கி பாக்கணும் அப்படின்றதுதான். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, கபடி தான் இவங்களுக்கு வந்து உயிரா மாறி இருக்கு. அண்ட் இவங்க எங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கந்தீரவேரா ஸ்டேடியம். அங்க வந்துட்டு மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, இவங்க டெய்லியும் வந்துட்டு அங்க பிராக்டிஸ் பண்ண போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது அவங்க ஒரு ஸ்கூல் சைல்டா இருக்கும்போது அந்த அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கபடி கிளப் இருக்கும். அதுல வந்து அவங்க எல்லாரும் கபடி விளையாடுறத பார்த்து வளர்ந்ததுனால இவங்களுக்கும் ஒரு கபடி பிளேயர் ஆகணும் அப்படின்னு தோணிருக்கு. அண்ட் அவங்க வந்து அந்த கபடி கிளப்ல வந்து ஜாயின் பண்றாங்க. அண்ட் ஸ்டார்டட் பிளேயிங் கபடி அட் நேஷனல் லெவல் இன் சப் ஜூனியர் கேட்டகரியில அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, இப்ப டைம் மீதி டைம்லாம் இருக்கும்ல, பிளே பண்ற டைம் தவிர மீதி டைமுக்குலாம் வந்துட்டு அவங்க அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஃபிளவர்ஸ் எல்லாம் செல் பண்ணி அவங்களுடைய டெய்லி ஒர்க் வந்துட்டு அதுதான். அதாவது அவங்க தினமும் சாப்பிடுறது வந்து இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் செல் பண்ணி தான். ஸோ இந்த அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம் தான். அப்புறம் அவங்க லைஃப் எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னா, இந்த கபடி மேட்சஸ் எல்லாம் விளையாடினது காரணத்தினால கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஆஃபர் பண்றாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா சொல்லுவாங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தருவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்குது. She was selected as a police person for her excellence in sports. அண்ட் இவங்க தான் யங்கஸ்ட் இந்த கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் விமன் கபடி டீம். சரிங்களா? இவங்க தான் அதுல வந்து யங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய 29வது வயசுல அவங்க வந்து கபடியில கோல்டு மெடல் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ரைடிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. E.S. சுமந்த், ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் ஆஃப் கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஸ்போர்ட்ஸ், அவர் வந்துட்டு இவங்களை பத்தி சில விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. இவங்களுக்கு வந்து இப்ப ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு. இருந்தாலுமே உஷா என்ன பண்ணுவாங்கன்னா, நடக்கிற எல்லா நேஷனல் ஈவெண்ட்ஸ்லயும் வந்துட்டு பங்கு பெற்றுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு குட் எக்ஸ்பர்ட் இன் கபடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஷி பிளேயிங் ப்ராமினன்ட், ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை வந்து இந்தியன் கபடி டீமுக்கு அவங்க வந்து கொண்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு, இதுக்கப்புறம் நான் ஏன் விளையாடணும் அப்படின்லாம் பார்க்காம அவங்களுடைய பேஷனை அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெய்லி அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டு வின் கோல்டு மெடல் அட் ஏஷியன் கேம்ஸ் இன் 2018. எப்படியாவது 2018ல ஏஷியன் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு ரோல் மாடல் டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அட் ஹோம். அண்ட் அது நிறைய பேருக்கு இவங்க வந்து ஒரு ரோல் மாடலா மாறி இருக்காங்க. இவ்வளவுதான் வந்து உஷாராணி பத்தின ஒரு இது. ஓகேங்களா? when did உஷாராணி ஸ்டார்ட் பிளேயிங் கபடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க.
எப்போனா அவங்களுடைய ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அவங்க வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. வாட் டிட் ஷீ செல் டு சப்போர்ட் ஹர் ஃபேமிலி? என்ன அது? ஃப்ளவர்ஸ் தான் அவங்க வித்து அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஃபைண்ட் அவுட் த இடியம் தட் ரிலேட்ஸ் வாட் எவர் த சர்க்கம்ஸ்டன்சஸ். இதுக்கு வந்து ஒரு இடியம் வேர்டுனா எதை நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கான இடியம் என்னன்னா ரெயின் ஆர் ஷைன். நம்ம பார்த்தோம் இல்லையா, மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி, அதுதான் அந்த இடியம், ரெயின் ஆர் ஷைன். அதுக்கு மீனிங் என்ன சொல்றாங்க? என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்க விளையாடுவாங்க. இப்போ கிளாசரி பாருங்க, ஷாண்டி டவுன் அப்படின்னா என்னது? புவர் ஏரியா, அன்ஃபுல்ஃபில்ட், அன்ரியலைஸ்டு, ப்ராமினன்ட், நோட்டிசபிள், டிட்டர்மைன்டு, வில் பவர்டு. சரிங்களா? இப்ப அடுத்து பார்க்கலாம். இது நம்மளுக்கு தேவையில்ல. இந்த பிக்சரை பார்த்து அது என்ன கேம்னு சொல்றது இது நம்மளுக்கு தேவையில்ல, அவ்வளவா இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. நம்ம குயிக்கா பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் செக்ஷன்ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா PV சிந்தோடைய பயோகிராஃபினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவங்களை பத்தி ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அதுல ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோபயோகிராஃபினா நம்மளை பத்தி நம்மளே எழுதுறது ஆட்டோபயோகிராஃபிங்க. பயோகிராஃபினா இது வந்து ஒரு கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? பயோகிராஃபினா நம்மளை பத்தி மத்தவங்க எழுதுறது. இப்ப PV சிந்துவை பத்தி ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, அதை நம்மளுக்கு இதுவா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The word badminton will instantly bring PV சிந்து in everyone's mind. கரெக்டா? அந்த பேட்மிண்டன் கேம்னாலே எல்லாரும் PV சிந்து அப்படின்ற வந்து நம்ம மைண்ட்ல வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஃபுல் நேம் என்னன்னு சொல்றாங்க? புஸ்ரல்லா வெங்கட சிந்து, அதுதான் அவங்களோட நேம். 2 இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர்ஸ் நம்மளுக்கு ரொம்பவுமே ஞாபகம் இருப்பாங்க. ஒன்னு நம்மளோட PV சிந்து வந்து 2016 ஒலிம்பிக்ஸ் சில்வர் மெடல் வாங்கினாங்க. இன்னொருத்தவங்க யாருன்னா சாய்னா நேவால். அவங்க 2012 ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க. சரிங்களா? இவங்க ரெண்டு பேருமே ஒரு ப்ராமினன்டான ஒரு இம்பார்ட்டன்டான பேட்மிண்டன் பிளேயர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் அட்டென்ஷனை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, இவங்க வந்து ஒரு டாப் 20 ஆஃப் பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் செப்டம்பர் 2012 அட் தி ஏஜ் ஆஃப் 17. அவங்களுடைய 17 வயசுல செப்டம்பர் 2012 கிட்டத்தட்ட ஒரு 20 பெஸ்டான பிளேயர்ஸ்ல இவங்களும் ஒருத்தவங்களா வந்தது வந்துட்டு எல்லாரையும் இன்டர்நேஷனல் லெவல்ல இவங்கள திரும்பி பார்க்க வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விமென் சிங்கிள் கேட்டகரியில ஒரு டாப் 5ல இருக்கிற ஒருத்தவங்க இவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இப்ப பேட்மிண்டன் வந்து சிங்கிள்ஸும் விளையாடுவாங்க, டபுள்ஸும் விளையாடுவாங்க. அதுல சிங்கிள்ஸ்ல டாப் 5ல இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க அவங்களோட எத்தனாவது வயசுல பேட்மிண்டன் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட 8 இயர்ஸ்ல. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் யார் பார்த்தோம்? மித்தாலி ராஜ் வந்து அவங்களோட 10 வயசுல விளையாட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து அவங்களோட 8 வயசுல விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் அப்ப ஒரு பேட்மிண்டன் பிளேயர் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. இப்ப ஒரு ஃபாதர் கிரிக்கெட்டரா இருந்தாலும் இல்ல ஒரு ஃபாதர் மியூசிஷியனா இருந்தாலும் நம்ம பையன் வந்து ஒரு சிங்கர் ஆகும் லைக் தட் கேட்பாங்க. ஆனா இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு வாலிபால் பிளேயர்ஸ். ஆனா சிந்துக்கு வந்துட்டு என்னன்னா பேட்மிண்டன் தான் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா இவருடைய புலேலா கோபிச்சந்தை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா அவங்க பார்த்து பழகுனாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பேட்மிண்டன் மேல ஒரு அலாதி பிரியம். புலேலா கோபிச்சந்த் வந்து லேட்டரா அவங்களோட கோச்சா மாறுவாரு. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. PV சிந்தோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னா இவர் தான், புலேலா கோபிச்சந்த். இவர் வந்து என்னன்னா 2001 ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன்ல சாம்பியன்ஷிப் வின் பண்ணாரு. அவரை தான் அவங்களோட ரோல் மாடலா வச்சிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்ப பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு பேசிக் யார்கிட்ட கத்துக்கிட்டாங்கன்னா மெஹபூப் அலி. இதுவும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இவர்கிட்ட தான் பேசிக் கத்துப்பாங்க. அதுக்கப்புறமா அவருடைய புலேலா கோபிச்சந்த் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களே அவருடைய கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமியில ஜாயின் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சிந்துவோட கரியரை பத்தி ரிப்போர்ட்டர் வந்துட்டு இந்து நியூஸ் பேப்பர்ல வந்து எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? கரஸ்பாண்டன்ட் அப்படின்னா என்ன? ரிப்போர்ட்டர். ஓகேங்களா? ஹிந்துல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, she reports on time at the coaching camps daily, traveling a distance of 56 km. இப்ப அந்த அகாடமியில ஜாயின் பண்ணாங்களே, அந்த அகாடமிக்கும் அவங்க வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர் இருக்கு. இருந்தாலும் டிஸ்டன்ஸ் எதுவுமே பார்க்காம அவங்களோட கனவுகளுக்காக அவங்க இவ்வளவு தூரம் உழைச்சிருக்காங்க. அந்த ஹார்ட் ஒர்க், அந்த கமிட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கோச்சான கோபிச்சந்த் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன சொல்றாரு, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபர்ஸ்ட் பேப்பரா இருக்கட்டும், செகண்ட் பேப்பரா இருக்கட்டும், எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் நான் பார்த்த ஒரு கொஸ்டின்னா இதுதாங்க, நெவர் சே டை ஸ்பிரிட், நெவர் சே டை ஸ்பிரிட். அதாவது சிந்துவோடைய ஆட்டிடியூட் என்னன்னா நெவர் சே டை ஸ்பிரிட். ஓகேங்களா? நெவர் சே டை ஸ்பிரிட், அதாவது டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங்.
ஓகேங்களா? இது யார் சொன்னது? கோபிச்சந்த் சொல்றாரு. அடுத்து பாருங்க, சிந்து வந்துட்டு அவங்களோட ஷெட்யூல்ஸ்லாம் இருக்கும், இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் இருக்கும், இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட ஸ்கூல் வந்து 9th கிளாஸ் வரைக்கும் அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீதி எல்லாமே கரஸ்பாண்டன்ட்ல படிச்சாங்க. அதாவது பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கரஸ்பாண்டன்ட்ல அவங்க படிச்சாங்க. அதாவது ஸ்டடீஸ்லயும் அவங்க விடல, ஸ்டடீஸையும் பார்த்துக்கிட்டாங்க as well as கேம்ஸையும் பார்த்துக்கிட்டாங்க. அடுத்து பாருங்க, ஆஃப்டர் ஜாயினிங் கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமி சிந்து ஒன் செவரல் டைட்டில்ஸ். அந்த அகாடமில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய அவங்க வந்து வின் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. சிந்து என்னென்ன அவார்டை வின் பண்ணியிருக்காங்க, எந்த இயர்ல வின் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு இதை பார்த்துக்கோங்க. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட், த ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஆனர் ஆஃப் இந்தியா, எப்போ வாங்கியிருக்காங்கன்னா 2016. அதே மாதிரி பத்மஸ்ரீ, த 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆஃப் இந்தியா, எப்போ வாங்கியிருக்காங்க? 2015. அர்ஜுன் அவார்டு எப்போ வாங்கியிருக்காங்க? 2013. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, த செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் இன் த வேர்ல்டு எதுனா பேட்மிண்டன். ஃபர்ஸ்ட் கேம் எதுனா ஃபுட்பால். ஃபர்ஸ்ட் தான் பாப்புலர் ஸ்போர்ட் ஃபுட்பால், செகண்ட் எதுனா பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மைண்ட் மேப் மாதிரி இப்போ பார்த்த லெசன். ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? என்னன்னா சில்வர் மெடல் இன் 2016. ஏன்னா ஒலிம்பிக்ஸ் இது வரைக்கும் ஒலிம்பிக்ஸ்ல யாருமே வந்துட்டு சில்வர் மெடல் வின் பண்ணல. நம்ம பார்த்தோம் இல்லையா, சாய்னா நேவால் வந்து பிரான்ஸ் மெடல் தான் வின் பண்ணிருப்பாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் டு வின் சில்வர் மெடல் இன் ஒலிம்பிக்ஸ் 2016. டேஷ் 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 மேட் ஹர் ஃபுல்ஃபில் ஹர் டிட்டர்மைன். அவங்களுக்கு என்னென்ன இருந்ததுன்னா அவங்களோட வில்லிங்னஸ், ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட். சரிங்களா? ஹர் இன்ஸ்பிரேஷன் யாரு? அவங்களோட இன்ஸ்பிரேஷன் புலேலா கோபிச்சந்த், அவங்க கோச் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அவங்களோட இன்ஸ்பிரேஷன். அதை பார்த்து தான் அவங்க பேட்மிண்டன் விளையாடணும்னு நினைச்சாங்க. கோபிச்சந்த் அப்சர்வ்ட் ஹர் டேஷ் ஸ்பிரிட். இதுதான் நான் சொன்னல, நெவர் சே டை ஸ்பிரிட். ஓகேங்களா? நெவர் சே டை ஸ்பிரிட். ஓகேங்களா? டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங். அதுதான் வந்துட்டு அவங்களுடைய ஆட்டிடியூடா இருந்தது, ஸ்பிரிட்டா இருந்தது. ஷீ லேர்ன் த பேசிக்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட் ஃப்ரம். இது நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, யார்கிட்ட அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா மெஹபூப் அலி. சரிங்களா? மெஹபூப் அலி. இது எல்லாமே இப்பதான் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் இது ஒரு ரிவிஷன் தான். சரிங்களா? மெஹபூப் அலி. அடுத்து பாருங்க, இந்த கிளாசரி பாத்துக்கோங்க. இதுல இதுதான் இம்பார்ட்டன்டா கேட்பாங்க. நெவர் சே டைனா என்ன? டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங். கரஸ்பாண்டன்ட்னா ரிப்போர்ட்டர், கமிட்மெண்ட்னா டெடிகேஷன், சிவிலியன்னா ஆர்டினரி பீப்பிள். அடுத்து பாக்கலாங்களா? இது நம்மளுக்கு அவ்வளவா தேவையில்ல. பர்சனாலிட்டிஸ். ஓகே, இந்த பாத்துலாம். இதுல யார் வந்து என்ன வாங்கினாங்க? ஹூ ஒன் த ஒலிம்பிக் 2016 சில்வர் மெடல் இன் பேட்மிண்டன் கேட்டிருக்காங்க. இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க பாரு. இது மித்தாலி ராஜ், இது PV சிந்து, இது வந்து உஷாராணி. யார் வாங்கியிருக்காங்க? PV சிந்து. ஹூ இஸ் த ரோல் மாடல் ஃபார் ஹர் சிப்லிங்ஸ் அப்படின்னு கேட்கலாம். உஷாராணி கபடியில விளையாடுறதுல. ஹூஸ் மதர் டங் இஸ் தமிழ்னா மித்தாலி ராஜ். இது ஹூஸ் ஆட்டிடியூட் இஸ் நெவர் ஸ்டே டை ஸ்பிரிட், PV சிந்து. விச் பிளேயர் ஒர்க்ஸ் இன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட்? யாரு? உஷாராணிக்கு தானே கர்நாடகா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கு. Which player holds the record for the highest individual score in cricket? யாரு? மித்தாலி ராஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு லெசன்லயே நம்மளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கு பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு ஸ்போர்ட், அதுக்கான எக்யூப்மெண்ட் என்ன? இப்ப கிரிக்கெட்டுக்கு எது தேவை? பேட். அந்த மாதிரி ஃபுட்பாலுக்கு என்ன தேவை? பவ் அண்ட் ஏர். சாரி, என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்பாலுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்மெட். ஓகேங்களா? சாரி, என்ன தேவைன்னா நம்மளுக்கு ஹெல்மெட். ஓகே. நெக்ஸ்ட் டென்னிஸ் விளையாடுறீங்கன்னா என்ன தேவை? ராக்கெட். அந்த பேட் தான் ராக்கெட். அடுத்தது கல்ஃப் விளையாடுறீங்கன்னா என்ன தேவைன்னா கிளப். வாலிபால் விளையாடுறீங்கன்னா நெட். ஆர்ச்சரினா பவ் அண்ட் ஆரோ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது தேவையில்ல நமக்கு. இது பாருங்க, இட்டாலிஸ்ட் வேர்ட். டிக் த இட்டாலிஸ்ட் மீனிங் ஆஃப் த இட்டாலிஸ்ட் வேர்ட். அதாவது சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரிவிலேஜ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. பார்க்கலாங்களா? ஸோ ப்ரிவிலேஜ் அப்படின்னா என்னன்னா ஹானர். இதெல்லாம் தனியா கூட எழுதி வச்சு அப்படியே படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, சர்ப்ரைஸ் தான் என்ன? அமேஸ்டு. ஸ்ட்ரகிள், ஃபைட். எக்ஸ்பர்ட், ஸ்கில்டு. ஆப்போனன்ட், காம்படிட்டர். டன்னா? நெக்ஸ்ட் போலாமா? இதுக்கான ஆப்போசிட்ஸ் கேக்குறாங்க. இந்த சக்சஸ்க்கு ஆப்போசிட் என்ன? மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் புக் பேக்ல இருந்தாங்க டெட்ல வருது, மேக்ஸிமம் வருது. இப்ப சக்சஸ்க்கு நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் என்னன்னு சொல்லுவோம்னா ஃபெயிலியர். சரிங்களா? சில்ட்ரன் டு நாட் லைக் டு ரீட். இப்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா அன்இன்ட்ரெஸ்டிங் புக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்னா போரிங் புக்ஸ். சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட் என்ன? போரிங். பி டேஷ் வென் யூ ஆர் டெல்லிங் அஸ் வாட் யூ நீட். ஜென்ரல் அப்படின்னா பொதுவானது. அப்ப என்னன்னு சொல்லணும்? டிஃப்ரெண்ட். அப்படி பி டிஃப்ரெண்ட். சரிங்களா? The teacher asked the children to dash talking. Start அப்படின்னா என்ன? அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஸ்டாப்.
ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க. The new boss decided to dash the lazy workers. appoint அப்படின்னும் போது ஒரு அப்பாயிண்ட் கொடுக்குறோம். இப்ப வேணான்னா அவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்மிஸ் பண்றோம். அவ்வளவுதாங்க ஆப்போசிட். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ அது லிசனிங் ஆக்டிவிட்டி, அது நம்மளுக்கு தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. குயிக்கா பாக்குறேன் ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் கமிங் டு த பிக்டோகிராம். இப்ப கிராமர் வந்துட்டோங்க. கிராமர்ல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ்னா என்ன. ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஏ நவுன். நவுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெயர் சொல். ஒரு பெயர் சொல்ல பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சொல்லுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இப்ப டீ அப்படின்றது பெயர் சொல். அது எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா அது ரொம்ப சூடா இருக்குங்க, அப்ப அதுதான் அட்ஜெக்டிவ். ஒரு ஃபிளவர் அது எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க, அதுதான் அட்ஜெக்டிவ். ஒரு டைஸ் அது என்னவா இருக்குன்னா அது 2 டைஸா இருக்குங்க, எவ்வளவா இருக்கு. இப்ப ஹெட் அப்படின்னா அது எப்படிங்க இருக்குன்னா அவன் வந்து ஒரு பால்டு, அதாவது சொட்டத்தலை மாதிரி இருக்காரு. கிராஜுவேட்னா யங் கிராஜுவேட். மேன் எப்படி இருக்காரு, அவர் ரொம்ப டயர்டா இருக்காரு. சோ ஒரு நவுனை வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணி சொல்றதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அட்ஜெக்டிவ்ல இருந்து 1 or 2 questions கண்டிப்பா வருங்க. இப்ப லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த சூட்டபிள் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்க பாருங்க என்னது நைட்டா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கலாம், ஏன்னா நம்மளுக்கு டைம் ஆகுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஏன்னா இது நம்மளுக்கு ஜம்பிள்டு சென்டென்ஸ் மாதிரியும் கொடுப்பாங்க, இல்ல இப்படியும் கொடுப்பாங்க. when there are 2 or more adjectives together they appear in the following order அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இப்ப ஒரே சென்டென்ஸ்ல 2-3 அட்ஜெக்டிவ்லாம் வரும். அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும் அப்படின்றது யோசிப்பீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா குவான்டிட்டி தான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லணும். 1, 5, 9 அப்படின்றது. அடுத்தது குவாலிட்டி, பிரேவ், கிரேட், அமேசிங். அடுத்தது சைஸ், ஸ்மாலா, டாலா, பிக்கா. அடுத்தது ஏஜ், ஓல்டா, யங்கா, அடல்ட்டா. இல்ல கலர், அடுத்தது கலர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி, அடுத்தது குவாலிட்டி, சைஸ், ஏஜ், கலர். இதுதான் வந்து அந்த ஆர்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்ப நம்மளுக்கு எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. புட் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் அண்ட் ரீரைட் ஈச் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, தே ஹேவ் அ டேஷ் போஸ்ட் பாக்ஸ், அந்த மாதிரி தான். இப்ப நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சைஸ் ஸ்மால். ஓகேங்களா? அடுத்து ஷேப் ரெக்டாங்குலர். அடுத்து என்னது, ரெட். சரிங்களா? தே ஹாவ் எ ஸ்மால் ரெக்டாங்குலர் ரெட் போஸ்ட் பாக்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஐ ஹாவ் 2 sticks அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி, அடுத்தது என்ன, லாங். அடுத்து என்னது, கலர். ஐ ஹாவ் 2 long brown sticks. ஸோ இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் மீ த டேஷ் பிரஷஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, குவான்டிட்டி எத்தனை, 5. சரிங்களா? அடுத்து என்னன்னா நியூவா ஓல்டா. அடுத்தது வந்து கலர், கலர் லாஸ்டா வரும். அப்ப 5 நியூ எல்லோ பிரஷஸ். நெக்ஸ்ட் பாருங்க, மகேஷ் இஸ் எ பாய் அப்படின்றது. அவர் வந்து எப்படிப்பட்ட பாய் அப்படின்னா எப்படி இருக்கிறாரு, ரொம்ப டாலா இருக்காரு. அடுத்தது தின்னா இருக்காரு. அடுத்து அவருடைய இது கிளவரா இருக்காரு. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் என்னன்னா இட் இஸ் அ ஸ்மால் ரவுண்ட் பிங்க் பிளேட். அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்ன, ரெஃபர் டு எ டிக்ஷனரி. இது மீனிங்ஸ் வந்து எது வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா? சர்க்கிள் த ஆட் ஒன். இப்ப டைனிக்கு வந்து ஸ்மால் சொல்லலாம், லிட்டில் சொல்லலாம், புனி சொல்லலாம். என்னன்னா எனார்மஸ்னா நிறையன்னு அர்த்தம், அப்ப அது வராது. அதே மாதிரி ஆம்பிள், ஆம்பிள்னா கிரேட், பிளென்டிஃபுல், ஜென்ரஸ். இது எல்லாமே நிறையன்னு அர்த்தம். இப்ப ரெஸ்ட்ரிக்டட்னா குறைவாக இல்ல தடை செய்யப்பட்ட. அடுத்தது கைண்ட் அப்படின்னா இந்த கன்சர்ன், சேரிட்டபிள், ஜென்டல். ஹார்ஷ்னா என்ன, அதுக்கு ஆப்போசிட். ஹானஸ்ட், இது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பாத்துக்கோங்க. ரிலேபிள், ட்ரஸ்டி, சின்சியர். அப்ப டிசைட்ஃபுல்னா டிஸ்ஆனஸ்ட்னு அர்த்தம். சியர்ஃபுல் அப்படின்னா பிரைட், கே, கண்டென்டட். அப்ப இதுல லோ அப்படின்னா என்னது, அப்படியே சொங்கி மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சோ இவ்வளவுதாங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த லெசன்ல கொடுத்துருக்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். சோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனல் தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.